வணக்கம் கைஸ், வெல்கம் டு கலாமிஷன். இன்றைக்கி நம்ம பார்ட் பியில் முக்கியமான கவிஞர் கண்ணதாசனை பற்றி பார்ப்போம். நான் ஏற்கனவே ஒரு 2013 இப்போ வரைக்கும் பார்த்த கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயே இவரை பற்றி ஆக்சுவலாக 15 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இவரை பற்றி கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் வர வாய்ப்பு இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ளஸ் இந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா A to Z ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். கண்ணதாசனோட இயற்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்தையா. இவரோட காலம் 1927 1981 வரைக்கும். இவரோட ஊர் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிறுகுடல்பட்டி. இவரோட பெற்றோர்னு பார்த்தீங்கன்னா சாத்தப்பன் அண்டு விசாலாட்சி அம்மையார். இவரோட சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவியரசு கண்ணதாசன் எல்லாருக்கும் தெரியும். அதர் தென் இன்னொரு சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை மனம் கொண்ட கவிஞர். இது முக்கியமான ஒன்று. குழந்தை மனம் கொண்ட கவிஞர்னு அழைக்கப்படுபவர் கண்ணதாசன். அடுத்து இவரோட புனைப்பெயர்கள்னு பார்த்தீங்கன்னா இவர் கண்ணதாசன் யூஸ் பண்ணாமல் வேற ஒரு பெயரை யூஸ் பண்ணி நூல்களை வெளியிட்டது வந்து புனைப்பெயர் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் வந்து முக்கியமானது தான். காரைமுத்து புலவர், வணங்காமுடி, கமகப்பிரியா, பார்வதிநாதன், ஆரோக்கியசாமி. இதில் வணங்காமுடிங்கிறது வந்து முக்கியமானது. இது வந்து ப்ரீவியஸ் இயரில் வந்து கேட்டிருக்காங்க. முக்கியமான கொஸ்டின். இவரோட இதழ்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்றல், முல்லை, தமிழ்மலர், சண்டமார்தம், மேதாவி. இது எல்லாமே முக்கியமானது. இதழ்கள் நம்மளுக்கு யூனிட் 9லேயும் சரி, பார்ட் பியில் இவங்க எழுதின இதழ்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஸோ மறக்காமல் வந்து ஒரு ஒன்ஸ் மகப்பாச்சும் அடிச்சுக்கோங்க. அடுத்து இவரோட நூல்கள் வந்து பார்ப்போம். நூல்களில் வந்து முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரமான் காதலி. இந்த சேரமான் காதலிக்காக சாகித்ய அகாதமி விருது 1980 கொடுத்துருக்காங்க. இந்த சேரமான் காதலி அப்படிங்கிறது வந்து என்ன வகை நூல் அப்படின்னு கேட்பாங்க. வரலாற்று புதினம். இந்த கொஸ்டினே மாறி மாறி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்திருக்கு. ஸோ இதுவும் முக்கியமான ஒரு கொஸ்டின் தான். சேரமான் காதலி, வரலாற்று புதினம். இதுக்காக சாகித்ய அகாதமி விருது வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வேலங்குடி திருவிழா, மாங்கனி, கள்ளக்குடி மாகாவியம், அடுத்து இயேசு காவியம். இவர் எழுதின புதினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் தீவு, அங்கையர்கண்டி, ஆட்டனத்தி, ஆதிமந்தி. இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்னு தொடங்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் ஒரு க்ளூ மாதிரி வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து இவரோட சுயசரிதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வனவாசம் சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. வனவாசம் அண்டு வனவாசம். அடுத்து மொழிபெயர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்மலைங்கிற நூலில் வந்து இவர் மொழிபெயர்த்திருப்பார். இவரோட நாடகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசதண்டனை, சிவகங்கை சீமை, அனார்கலி. ராசதண்டனைங்கிறது வந்து முக்கியமான நூல். அடுத்து தத்துவ பாடல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்த்தமுள்ள இந்து மதம், அப்புறம் வந்து பக்தி பாடல் வந்து ஸ்ரீகிருஷ்ண கவசம். இது எல்லாமே முக்கியமானது. ஸோ கண்ணதாசன் எழுதியதில் இவரோட நூல்கள், இவரோட இதழ்கள் இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்து இவர் எழுதின முதல் பாடல் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா கலங்காதிரு மனமே என்ற பாடல். இறுதி பாடல் வந்து கமலஹாசனுக்கு எழுதின கண்ணே கலைமானே. அடுத்து இவருக்காக மணிமண்டபம் வந்து காரைக்குடியில் வந்து இருக்குது. அடுத்து இவரோட முக்கியமான சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து தமிழக அரசவை கவிஞராக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலையாரோட நினைவு பரிசையும் சாகித்ய அகாதமி விருது ரெண்டுமே வந்து வாங்கியிருக்காரு. நம்ம சாகித்ய அகாதமி வாங்கினது வந்து சேரமான் காதலி அப்படிங்கிற புதினத்துக்காக, வரலாற்று புதினத்துக்காக. செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன், வண்ண சந்தத்திலே கவிதை சாரம் தொடுப்பேன். அடுத்து இன்பமுள்ள துன்பம் நிறைந்தவையாம் வாழ்க்கை, இந்த பாடல். அடுத்து வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், சுமை நிறைந்த நினைவுகளை, பாடி தெரிந்த பறவைகளை, முத்தான முத்தல்லவா, எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருந்தாங்க. எல்லாமும் பெற வேண்டும். இதை வந்து யார் எழுதுனது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து கண்ணதாசன். அடுத்து காலை மணியோசை, களத்து மணி நெல்லோசை. இது முக்கியமானது. மோஸ்ட்டாக நீங்கள் எல்லாமே வந்து பாடல்கள் கேட்டது தான். பட் இது வந்து நம்ம ஒரு லைன் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அது யார் எழுதுனது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஸ்கிப் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த பாடல் உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் முன்னிடம் மயங்கும். இது பார்த்தீங்கன்னா நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை. இந்த லைனும் முக்கியமான வரி. இதே மாதிரி இன்னொரு கவிஞர்களை பற்றி பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.